வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 30ஆம் பாகத்தில் நான் யார் பற்றிய சிந்தனையின் 3ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நம்மில் அடங்கியிருக்கின்ற, மறைந்திருக்கின்ற தெய்வத்தன்மையை அறிந்து கொள்ளவே ஆத்மா எழுச்சி பெறுகிறது. அதை நோக்கி ஆத்மா மனம் என்ற அலைகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. மனதின் இந்த தேடலுக்கு சரியானதொரு விளக்கத்தை தந்து அறியக்கூடிய பயிற்சி முறைகளை காட்டிவிட்டால் எல்லோரும் தெய்வத்தை உணர்ந்த தேவர்களாகவே வாழலாம். இந்த சிந்தனையின் துவக்கம் உடல் நானா என்ற ஒரு கேள்வி. வாழ்வோர் எல்லோரும் ஒரு நாள் முடிபவர் தானே. இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்து விட்டான். அவன் விதி முடிந்து இறந்தான். ஆனால் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற ஒரு அகம்பாவம் தானே அதர்மங்களை செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனால் இப்படி நினைத்து 100 ஆண்டு வாழ்ந்தவனும் ஒரு நாள் மறித்து விடுகிறான். நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றார் வலு பிறந்தகை. இந்த விதியை மிந்தினவர்கள், இந்த விதிக்கு விலக்கு பெற்றவர்கள் எந்த மனிதனும் கிடையாது. மகிழ்ச்சி சொல்வார்கள், செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில் பிறக்கின்ற போது இறக்கின்ற தேதி இருப்பது மெய்தானே. பிறப்பு முடிந்தது. ஒவ்வொரு நாளும் முடிவை நோக்கி, சாவை நோக்கி உடல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டுமல்ல, தோன்றிய எந்த இயக்கமும், விண்முதல் அனைத்து இயக்கங்களும் தன் முடிவை நோக்கித்தான் பயணிக்கின்றன. தோன்றிய ஒன்று முடிந்தே தீரும். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறேன் என்றார் வள்ளுவர். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறேன் என்றார். அதாவது நாட்காட்டியிலே தினசரி நாம் தாள்களை ஒவ்வொன்றாக நீக்குகிறோம். அப்படி நீக்குகின்ற போது நாள் என ஒன்று போல் காட்டி, இந்த தேதி போய்விட்டது, இன்றைக்கு 15ஆம் தேதி என்று சொல்கிறோம். அப்போ நேற்றைக்கு 14ஆம் தேதி, இன்றைக்கு 15ஆம் தேதி என்றால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அதைத்தான் நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறேன். சரி, உயிர் போய்விட்டால்
அடக்கம் எப்போது என்று கேட்பார்கள். நேமாலஜி, நியூமராலஜி இப்படி தேர்வு செய்து வைத்துக் கொண்ட பெயர் யாருக்கு இப்போ? உடலுக்கா, உயிருக்கா, அல்லது மனதுக்கா? பிரசவித்த எல்லா மனித உடல்களுக்கும் குழந்தை என்றுதான் ஒரே பெயர். உயிர் நீத்த எல்லா மனித உடல்களுக்கும் பிணம் என்றுதான் ஒரே பெயர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே என்றார் திருமூலர். எனவே பிறக்கின்ற எல்லா மனித உடல்களுக்கும் குழந்தை என்றுதான் பெயர். இறக்கின்ற எல்லா மனித உடல்களுக்கும் பிணம் என்றுதான் பெயர். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சரித்திரத்தை சாதிக்கவா இத்தனை அவஸ்தை, போட்டி, பொறாமை? உடனே நான் என வாழ்ந்ததில் நிறைவில்லை, வாழ்வதில் பொருள் இல்லை. உடல் உறுப்புகள் உள்ளன. உறுப்புகளில் சின்னஞ்சிறு செல்கள், திசுக்கள் உள்ளன. அந்த திசுக்களுக்குள் உயிர் துகள்கள் உள்ளன. அந்த உயிர் துகள்களுக்குள் காந்த துகள்கள் உள்ளன. ஆனால் இதுதான் காந்த துகள், இதுதான் உயிர் துகள் என்று மருத்துவம், விஞ்ஞானம் விளக்கவில்லை. ஆனால் வானியல் விஞ்ஞானம் அணுவை கண்டது. அணுவுக்கு மூலமாக இறை துகளையும் காண முடியவில்லை என்று அறிவித்துவிட்டது. உடலில் உயிர் உள்ளதை எப்படி நாம் ஒத்துக்கொள்கிறோம்? இன்னும் அடக்கம் செய்யவில்லையோ? பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உயிர் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் உயிருக்கு உருவம் கிடையாது. அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது என்றார் கவிஞர் கண்ணதாசன். அப்படி உருவமில்லாத அந்த உயிர் இல்லை என்றால் இந்த உருவத்திற்கு தோற்றமும் கிடையாது, இயக்கமும் கிடையாது, வாழ்க்கை என்ற ஒரு பயணமும் கிடையாது. எனவே அழிவில்லாதது உயிர். உடலில் பார்க்க முடியாத ஒரு இயக்கம் உயிர். பல கோடி உயிர் துகள்கள் சேர்ந்து உடலாக வாழ்ந்துள்ளிருப்பதை எப்படி நிரூபிப்பது? இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பிறந்தோம் என்ற ரகசியத்தையும் புரிந்தாக வேண்டும். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம் என்றார் மகர்ஷி அவர்கள். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து சரி தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். தழைத்தல் என்ற சொல் மிக மிக அற்புதமான ஆழமான பொருளுடைய சொல். ஒவ்வொரு அணுவிலும் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம், இதுதான் தழைத்தல் என்று பொருள். ஒரு கரு உருவாவதற்கு கண்ணதாசனும் அழகாக ஒரு 4 வரிகளை சொல்வார். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். தந்தையின் உடலிலே வாழ்ந்திருந்தேன், தாம்பத்தியம் என்ற உறவிலே மிதந்து வந்தேன், தாயின் கருப்பை என்ற கருவூரிலே குடிபுகுந்தேன், பிறகு மண்ணூரில் விழுந்து விட்டேன், பிரசவம். இப்படி உயிர் என்ற ஆற்றல்கள் இணைந்ததனால் ஏற்பட்ட சேர்க்கை, அதை ஆத்மா என்று சொல்கின்றோம். ஜீவகாந்த கருமையம் என்று சொல்கின்றோம். முதல்
பருவுடல் தோன்றுவதில்லை தாயின் கருவிலே. காந்த உடல், காரண உடல் தாய் தந்தையின் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற பதிவுகளின் தாக்கம் ஜீவாந்த அலைகளாகத்தான் ஒரு உயிர் அணு சுமந்து வந்து தாயின் கருமுட்டையோடு இணைந்து புதிய ஒரு சிசுவுக்கான கருவாகிறது. அப்ப முதல் பிறப்பு என்ன என்றால் ஏதோ சில காந்தலைகள் இணைந்த ஒரு தொகுப்பு. இதைத்தான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். அப்ப தந்தை தாய் ஈர் உயிரும் இணைகின்ற போது கருவாகின்ற ஆத்மாதான் தன்னிலே அடங்கியிருக்கின்ற வினை பதிவுகளுக்கு தக்கவாறு உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களையும் எந்தெந்த அளவு பெற்று துய்த்து வாழ்ந்து முடிவது என்ற அனைத்து தரப்பதிவுகளும் இங்கேயே உருவாகிவிடுகின்றன. இதனுடைய வெளிப்பாடு, செயல்பாடு, சுகதுக்க அனுபவங்கள் இதுதான் வாழ்க்கை. எனவே அனைத்திற்கும் மூலமானது ஆத்மா. இது நிரந்தரமானது, அழிவதில்லை. எந்த நிலையிலும் ஆத்மாவுக்கு மரணமில்லை. இந்த ஜீவாந்த கருமையம் அதில் அடங்கியிருக்கின்ற பதிவுகளுக்கு ஏற்றாற்போல தாயின் உடலில் கருப்பைக்கு வருகின்ற நாதம் என்ற ஜீவகாந்த அலைகளை ஈர்த்து ஈர்த்து தன்வசப்படுத்தி தழைத்து அது உயிர் உடலாக மாற்றம் பெறுகிறது. ஜீவகாந்த உடலே வறட்சி பெற்று உயிர் உடலாக மாற்றம் பெறுகிறது. இந்த உயிர் உடலின் இயக்கத்தை தான் ஒரு 45 நாட்களிலே மருத்துவத்தில் சோதித்து உண்டாகியிருக்கிறது என்பதை கண்டெடுக்கிறது. அது வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸ், ஒரு புதிராகத்தான் இருக்கும். மேலும் வளர்ச்சி பெறும் இந்த உயிரலைகள் எல்லாம், மேலும் ஜீவாந்த அலைகளை ஈர்த்து ஈர்த்து திணி பெற 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 அவை திசுக்களாக வளர்ச்சி பெறும். அப்போ 7 வகையான தாதுக்கள், ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு என்ற 7 வகையான தாதுக்களை உருவாக்குவதற்கான அந்த வளர்ச்சி தொடர்ந்து உறுப்புகளாக மாறி உடலாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த அனைத்து பதிவுகள், வளர்ச்சி இவை எல்லாமே அந்த மனித வடிவத்திலேயே அமைகிறது. அதனால்தான் எப்படி ஒரு தாவரத்தை நாம் பார்க்கிறோம், நேற்று மாலையில் பார்த்த ஒரு செடிக்கும் அடுத்த நாள் இன்று காலையிலே பார்க்கின்ற போது பல மாற்றங்களை அந்த செடி முழுவதும் பார்க்கிறோம். நேற்று பழுத்திருந்த இலைகள் இன்றைக்கு உதிர்ந்திருக்கும். நேற்றைக்கு முதிர்ந்த இலைகள் இன்றைக்கு பழுத்திருக்கும். நேற்றைக்கு அரும்பாய் இருந்தது, இன்றைக்கு மலராய் இருந்திருக்கும். ஒவ்வொரு கிளையும் சற்றே வளர்ந்திருக்கும். உச்சியிலே புதிய ஒரு கிளை முளைத்திருக்கும். இது மட்டும் தானா? வேர்கள் வளர்ந்திருக்காதா? வேர்களும் சற்று கீழ் நோக்கி வளர்ந்திருக்கும். இப்படி அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமற ஒரு வளர்ச்சிதை மாற்றம் நிகழ்ந்துட்டிருக்கிறது. அதைத்தான் தழைத்தல் என்ற சொல் குறிக்கும். இப்படி 9 மாதங்கள் தாய் உடலிலேயே
நடக்கின்ற மாற்றங்கள் 10ஆம் மாதம் நிறைவு பெற்று இந்த வெளி உலகத்துக்கு அது அறிமுகமாகும். பிறகு அதனுடைய வளர்ச்சி ஒரு இளமை பருவம் வரைக்கும். அதன் பிறகு உயரம் வளராது. பருமன் தான் வளரும். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் உயரம் வளரவில்லை என்றாலும் அந்த உடல் செல்களிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது முதுமையை நோக்கி பயணித்து ஒரு நாள் முடிந்து போகும். இறக்கும்போது 9 ஓட்டைகளில் ஏதோ ஒன்றின் வழியாக ஆத்மா பறந்துவிடும். ஹைட்ரஜன் பலூனை நழுவ விட்டால் மேலே போகுமே தவிர திரும்ப நம் கைக்கு கெட்டாது. அதுபோல் இந்த உயிர் அல்லது ஆத்மா என்று பேசுகின்றோமே, இதுவும் மிக மிக லேசான நுண்ணலைகள், காந்தலைகள். அதனால் பிறந்த உயிர் மீண்டும் பூமிக்கு வந்து சேர முடியாது. ஒரு புழு தன்னுடைய வாயில் சுரக்கின்ற உமிழ்நீரை கொண்டு அல்லது நூலை கொண்டு உமிழ்நீரை மண்ணோடு இணைத்து கூடு கட்டி அதனுள் தனிமையில் ஒரு அஞ்ஞான வாசத்தை மேற்கொள்ளும். சில நாட்களில் அது பூச்சியாக மாறுகிறது. தான் கட்டிய கூட்டையே உடைத்துக் கொண்டு பூச்சி வெளி உலகத்திற்கு பறந்துவிடும். இதை வள்ளுவப்பிறந்தே சொல்வார், குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்து ஆற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. எப்படி கூட்டை உடைத்துக் கொண்டு அந்த புல்லினம் பூச்சி பறந்து விட்டதோ அது போலவே தாயின் கர்ப்பத்தில் வினை பதிவுகளின் அடிப்படையில் ஒரு உடலை உருவாக்கி கொண்ட ஆத்மா உலக வாழ்க்கையில் பல சாதனைகள் வேதனைகள் அனுபவித்த ஆத்மா ஒரு நாள் இந்த உடலை இங்கே விட்டுவிட்டு பறந்துவிடும். இதுதான் வாழ்க்கை. இந்த உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. போனது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அதை ஒரு விளக்கு சுடராக ஆத்மாவின் ஒரு ஓமானமாக வைத்து வழிபடுகிறோம். இப்போ உடல் நான் என்று சொன்னது உண்மையா பொய்யா? உடலை எரித்து விட்டோம் அல்லது புதைத்து விட்டோம். இப்ப எது நான்? மரித்த பிறகு அது பிணமிட்டு தானே சொன்னாங்க. சரி, இப்போ உயிர் இருக்கிற சொல்கின்றோம். உயிர் உடல், ஆஸ்ட்ரல் பாடி, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய உயிர் உடல் என்றெல்லாம் பேசுகிறோம். இறந்த ஒருவர் மீண்டும் நம்மிடத்திலே வந்து நான் தான், நீ எப்படி இருக்கிற என்று கேட்டால் நாம் அவரை வரவேற்று உபசரிப்போமா அல்லது ஐயோ பேய் என்று பயப்படுவோமா? அப்போ உடல் என்ற கூட்டுக்குள் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் தான் உயிருக்கு மதிப்பு. உடல் விழுந்து விட்டால் அந்த உயிருக்கு வேறு பெயர், பேய் பிசாசு என்று வேறு பெயர். சரி, இப்போ மனம் என்பது என்ன? எங்கே போச்சு? புராண கதையில ஒரு அரக்கன் கடுமையாக தவம் செய்து சிவபெருமானிடத்திலே நான் யார் தலை மீது கை வைத்தாலும் அவர் பசுமாக்க வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கிக் கொள்வான். அந்த வரத்தை சோதித்து பார்க்கிறேன் என்று சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க சிவபெருமான் ஓடை ஒரு பின்னால் துரத்தி கொண்டு ஓடுவதாக புராண கதைகளிலே சொல்லியிருக்கும். பிறகு விஷ்ணு வந்து மோகினியாக
உருமாற்றத்திலே அந்த அரக்கனை தன் தலை மீதே கை வைப்பதாக சொல்லி அவனை வதம் செய்ததாக அந்த கதை முடியும். இப்ப யார் இந்த அரக்கன்? தனக்கு வரம் தந்த சிவன் மீதே கை வைக்கின்ற இந்த அரக்கன் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பி தத்துவார்த்தமாக சிந்தித்து பார்க்கின்ற போது, உடலும் உயிரும் இணைந்தால்தான் மனம் என்ற இயக்கம் இல்லையா? உடலும் உயிரும் இணைந்தால்தான் மனம் என்ற அனுபவங்களின் பிரதிபலிப்பு. உடலையும் உயிரையும் மையமாக கொண்டு பிறந்த மனம் உடலை வாட்டி வதைக்கிறது, உயிரை அணு அணுவாக சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எந்த மூலத்திலிருந்து பிறந்ததோ இந்த மனமே அந்த மூலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. சிவன் தலையில் கை வைத்த அரக்கன் போல. அப்போ ஒவ்வொரு நாளும் மனம் விரும்புகின்ற ஆசைகளின் அடிப்படையில் தானே உடலை வதைத்துக் கொண்டிருக்கிறோம், உயிரை சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிதைவு தானே முடிவுக்கு காரணம். சிதைவே இல்லை என்றால் ஜீவ சமாதி அடைந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கும் வாழ முடிகிறது? மரணம் என்ற இயற்கை விதியை எப்படி புறக்கணிக்க முடிந்தது? அதுதான் ரகசியம். அப்ப உயிரை சிதைக்காமல் காத்துக் கொள்ளக்கூடிய வழி என்ன? உடலை காத்துக் கொள்ளக்கூடிய வழி என்ன என்றால், மனதை கொன்றுவிட்டால் உடலை காத்துக் கொள்ளலாம், உயிரையும் காத்துக் கொள்ளலாம். சாத்தியமா? அந்த முயற்சியில் தானே தவம் என்ற பயிற்சியிலே நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஜீவகாந்தம் என்ற மனமே உடலை ஆட்டி படைக்கிறது, உயிரை வாட்டி வதைக்கிறது. ஆசைப்பட்டது கிடைக்காததால் கோபம் வருகிறது, கவலை வருகிறது, பிபி தாறுமாறாக்கி மாரடைப்போடு மரணமும் வருகிறது. இப்படி எதனால் உருவானதோ அதன் தலைமேல் கைவத்துதான் உட்பொருள். உடலில் உருவான மனமே உடலை சமாதி கட்டிவிடுகிறது. உடலும் உயிரும் இல்லை என்றால் மனம் என்ற இயக்கம் இல்லை. ஆகவே உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் நான் அல்ல என்பதுதான் தீர்ப்பாகிறது. என்றால் எது பிறகு நானாக இருக்கிறது? நான் 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 என்றுதானே ஆணவத்தில் மக்கள் அழைக்கிறார்கள். அந்த நான் யார்? இதுதான் மிக ஆழமான ஒரு சிந்தனை. இப்போ இருட்டில் எதுவுமே கண்களுக்கு தெரியாத போதும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்கிறதே, அது எது? பிணம் அறியாத இந்த உணர்வே அறிவு. பிணத்துக்கு நான் இறந்துவிட்டேன் என்று தெரியாது இல்லையா? அந்த உணர்வு, பிணம் அறியாத அந்த உணர்வே அறிவு, கான்சியஸ்னஸ், சாங்கியம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதை தாய்மானவர் சொல்வார், பாராதி பூதம் நீ அல்லை, பார் ஆதி பூதம் நீ அல்லை. இந்த உலகத்திற்கு மூலமாகிய விண் என்ற முதல் பௌதிகம், இந்த ஐந்தும் நீ அல்ல. உன்னிப்பார், ஆழ்ந்து சிந்தித்துப்பார். இந்திரியம், கர்ணம் நீ அல்லை. இந்த புலன்கள், அவற்றை செயலாக்குகின்ற இயக்க ஆற்றல், இவையும் நீ அல்ல. பிறகு யார்? ஆராய் உணர்வு நீ என்றான். தொடு உணர்வு, சுவை, பார்வை, ஓசை, ஒளி மற்றும்
நான் என்றும் அறிகிறதே. இந்த 6 உணர்வுகள் தான் நீ என்றான். என் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார். இந்த நான் என்ற மூலத்தை அறிகின்ற போது உணர்ச்சிகளுக்கு அடிப்படையான உணர்வை அறிகின்ற போது, ஏன்னா அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம், இந்த 6மே ஜீவகாந்த அலைகளின் தன்மாற்றங்கள் தானே. அதாவது நிலக்கரியிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறோம். அது கெட்டி பொருள், மண் தத்துவம். நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். நெருப்பு, சூரிய வெப்பம், சோலார் எனர்ஜி, மின்சாரத்தை தயாரிக்கிறோம். காற்று, டர்போ எனர்ஜி, விண்ட் மில் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறோம். அணு உலைகள் மூலமாக அணுசக்தியை மின்சாரமாக பயன்படுத்துகிறோம். இப்படி விண், காற்று, நெருப்பு, நீர், கெட்டி பொருளாகிய நிலக்கரி, இப்படி 5 பௌதிகங்களில் இருந்தும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றோம், உருவாக்குகின்றோம், தயாரிக்கிறோம். இந்த 5 வகை மின்சாரங்கள் ஒன்று போலவா அல்லது வேறு வேறா? இது அணுவிலிருந்து எடுக்கப்பட்ட மின்சாரம், உடனே விளக்கு எரியும். இது நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட மின்சாரம், அது சற்று நிதானமாகத்தான் வரும் என்று ஏதாவது பேதம் இருக்கிறதா? 5 பூதங்கள், ஆனால் அவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மின்சாரம் ஒரே தரம் தான். சரி, இந்த ஒரே தரமான மின்சாரம் செல்போனுக்கு சார்ஜ் ஆக வருகின்ற போது மின்சக்தியாகவே பாய்கிறது. ஒரு காற்றடையிலே செலுத்துகின்ற போது அது சுழன்று நமக்கு காற்றை இடமாற்றுகிறது. ஒரு வெப்ப கருவி, ஹீட்டர், அதிலே அது சமையலுக்கு உதவுகிறது, வெப்பத்துக்கு உதவுகிறது. ஒரு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும், அதற்கு அது நீரை கொதிக்க வைக்கக்கூடிய ஆற்றலாக பயன்படுகிறது. அதே போல பல வகையான தர மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு மோட்டார் அப்படியெல்லாம் பல பொருளை வைக்கின்றோம். இப்படி ஒரே மின்சாரம் 5 பூதங்களிலிருந்து வெளிப்பட்ட ஒரே வகையான மின்சாரம் மீண்டும் 5 வகையிலே நமக்கு பயன்படுகின்றன. அப்போ மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை பொருள். அது அனைத்திற்கும் மூலமானது, அனைத்துமாக மாறக்கூடியது. இதுதான் உண்மை. இதே போலத்தான் காந்தம் அடிப்படை. அதுவேதான் அனைத்துமாக மாறுகிறது. அதுவே அந்தந்த பௌதிகங்களிலிருந்து வெளிப்பட்டு பஞ்சத்தன் மாத்திரைகளாகவும் பயனாகிறது. எனவே இந்த ஆராய் உணர்வுனே என்றான். அந்த உணர்வு ஒன்றுதான். அழுத்தம், ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் என்ற 6 வகைகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த 6க்கும் அடிப்படையான உணர்வு, அறிவு, சாங்கியம், கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த உணர்வுதான் நான், உணர்வுதான் மனிதன், உணர்வுதான் அறிவு. உணர்வு இல்லை என்றால் உயிரும் இல்லை, உடலும் பயனாகாது. உணர்வுதான் உயிருக்கு ஊடாக இயங்குகின்ற ஆற்றல். தாய் தந்தை உடல்களில் இருக்கின்ற உணர்வு அது ஜீவாந்த கருமையமாக உயிரின் அந்த ஸ்பெர்ம் ஓவம் என்று சொல்கிறோமே விஞ்ஞானத்துல, அது ஒரு வேல் போன்ற ஒரு வடிவம்.
கூப்பிய கைகளை போன்ற ஒரு தோற்றத்தில் முன்பகுதியிலே ஒரு பிளாக் டாட் இருக்கும். பிறகு இந்த பகுதியை உந்தி செலுத்துவதற்கான ஒரு நீண்ட வால் பகுதி இருக்கும். இதுதான் எல்லா தெய்வங்களின் கையில் இருக்கின்ற வேல் என்ற தத்துவம். உயிர் அணுவாக உயிராக இருப்பது தெய்வம் என்ற தத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் மகான்கள் தெய்வீக வடிவங்களாக வெளிப்படுத்திய, அதாவது அது உண்மையில் கிடையாது, இருந்தாலும் தோற்றப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக சிலைகளை வடித்தார்கள். சரி, இப்போ இந்த அறிவு உணர்வுதான் நான் என்பது முடிவாகிறது. சரி, இந்த அறிவை எப்படி அறிவது? அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள், ஞானிகள் சொல்றாங்க. அறிவு அறியும் திறன் உடையது என்பதும் பல நூல்களில் சொல்லப்பட்டாலும் பைபிளிலே அது அருமையாக பேசப்படுகிறது. இடன் தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அந்த விருட்சத்தில் தோன்றுவது அறிவு கனி. அந்த கனியை புசித்தால் நிர்வாணத்தை அறியலாம், ஆண் பெண் பேதத்தை அறியலாம், புலன் சார்ந்த வாழ்க்கையை வாழலாம். அது மட்டும் போதுமா? இந்த அறிவுக்கு மூலமாகிய அறிவு விருட்சத்தை அறிய வேண்டும். அறிவு கனியை புசித்தால் மட்டும் போதாது, அறிவு விருட்சத்தையே புசிக்க வேண்டும். அறிவு கனியை புசிப்பதற்கு பெரிய முயற்சி தேவையில்லை, அது பகுத்தறிவு. ஆனால் பேரறிவாகிய அறிவு விருட்சத்தையே புசிக்க வேண்டும் என்றால் எப்படி? அதுக்கு பேர் தான் ஞான மார்க்கம். சரி, இப்போ இந்த அறிவின் சிறப்பு என்ன? இப்போ பல வீடுகளிலே பெட் என்று வைத்திருக்கிறோம். அதை டாக் என்று சொல்லக்கூடாது, பெட் என்றுதான் சொல்லணும். ஏன் என்றால் அது எனக்கு விருப்பமானது, அதை நான் அன்போடு வளர்க்கிறேன். சரி, அதனால் என்ன சொல்றோம்? அந்த நாய்க்கு ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறோம். நாய் வளர்க்கின்ற யாரும் அதை நாயன்னு கூப்பிடுறதில்லை, அதுக்கு ஒரு பெயர் வைத்துதான் அழைக்கிறார்கள். அதே வீட்டில குழந்தைகள் இருக்கும். சில சமயங்களில் அந்த குழந்தைகள் ஏதாவது செய்கின்ற போது, ஏய் நாய இங்க வா என்று சொல்றாங்க இல்லையா? ஐந்தறிவு நாய்க்கு பெயர் வைத்து கூப்பிடுறாங்க. எந்த சனத்திலும் என் நாயே என்று சொல்வதில்லை. ஆனால் தான் பெற்ற 6 அறிவு குழந்தையை நாயே என்கிறார்களே, இது என்ன முரண்பாடு? காரணம் என்ன என்றால், அது 5 அறிவு தான் நாய்க்கு. ஆனா மனிதனைப் போல பல வேலைகளை செய்கிறது, பல சாதனைகளை செய்கிறது. அப்ப எது அறிவை பயன் கொண்டு அதை வெளிப்படுத்தி சாதனைகளை செய்கிறதோ அது சிறப்பு பெறுகிறது. 6 அறிவு இருந்தும் அதை பயன் கொள்ளவில்லை என்றால் அது விலங்காக கருதப்படுகிறது. அதனால் 5 நாயை பெயர் வைத்து அழைக்கிறோம், 6 குழந்தையை நாயே என்கிறோம். இதே குழந்தை அறிவுபூர்வமாகவே செயல்பட்டால் அப்போது பாராட்டுகிறோம் இல்லையா? எப்பவுமா நாயின்னு கூப்பிட்டு இருக்கணும். தவறு செய்கின்ற போது நாயே என்று திட்டினாலும் இயல்பில் அது கொஞ்சுகிறோம் இல்லையா? பெயர் சொல்லி தானே கூப்பிடுறோம். அப்போ அறிவின் தெளிவில் சறுக்குகின்ற போது விலங்காகிறோம். அறிவை விழிப்போடு பயன் கொள்கின்ற வரைக்கும் மதிப்போடு தான் வாழ்கிறோம். அப்ப அறிவின் பயன்பாடே வாழ்க்கையின் மதிப்பு. அறிவின் பயன்பாடே வாழ்க்கையின் மதிப்பு. இப்போ இந்த அறிவு என்பது எங்கே இருக்கிறது என்று நீங்க யார்கிட்டயாவது கேளுங்களேன்.
800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அறிவு எங்க இருக்கிறது என்று கேளுங்க. இல்ல மனசு எங்க இருக்குன்னு கேளுங்க. மனசு என்று கேட்கிற போது மார்பை தொட்டு காட்டுவார்கள். அறிவு எங்கே என்று கேட்கின்ற போது தலையை தொட்டு காட்டுவார்கள். அதாவது மனம் மார்பிலே இருக்கிறது, அறிவு மூளையிலே இருக்கிறது என்று சொல்வார்கள். இது உண்மையா? மனம் என்பது மார்பில இருக்கிறது. அதாவது இதயம், இருதயம் என்று 2 வார்த்தைகள் உண்டு. பல பேருக்கு இதுல குழப்பமும் உண்டு. 2 ஒண்ணுதான் என்று சொல்பவர்களும் உண்டு. இருதயம் என்பது உடல் முழுவதும் ஓடுகின்ற ரத்தத்திற்கு மையப்பகுதி. அது ரத்த கிடங்கு. அதான் இருதயம். இதயம் எங்க இருக்கிறது? ம்? இதயம் இருக்கின்றதே தம்பி. இதயம் இருக்கின்றதே. எங்கே? அதான் நம்முடைய கருமையம். ஆத்மா. அது எப்படி இருக்கிறது? தானாட மறந்தாலும் தசை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி. அந்த உணர்வு தான் இதயம். அந்த அறிவு தான் இதயம். அப்ப இருதயம் வேறு, இதயம் வேறு. அப்ப எங்க இருக்கு இதயம்? அதான் மனமாக அனுபவங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சரி. இப்போ அறிவுக்கு தலையை காட்டுகிறார்களே. மூளையில புலன் வழியாக உணர்வுகள் மூளையை தொடவில்லை என்றால், நாம் எதையும் பார்க்கவோ, கேட்கவோ, நுகரவோ முடியாது. உணர்வு என்பதை நாம் பெற முடியாது. அதே போல ஆத்மாவில் இருக்கின்ற சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள் பிரதிபலிக்கவில்லை என்றால், நினைவுகளோ கடந்த கால உணர்வுகளோ நமக்கு வராது. அப்போ உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் கோடிங் சென்டர் அண்ட் டிகோடிங் சென்டர், அந்த இடம்தான் மூளை. அப்போ வெளியே இருந்து உள்ளே வந்து எங்கே போய் பதிகிறது? பதிந்தது பிரதிபலிக்கவில்லை என்றால் மூளைக்கு வேலை என்ன? அது மட்டுமல்ல, மூளையின் செல் அடுக்குகள் சற்றே தாறுமாறாக விட்டால் என்ன சொல்கிறோம்? சுய மனிதன் என்று நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. பித்தன், மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தை என்று சொல்கின்றோம். அப்போ சிந்தனைக்கான களம்தான், ஆராய்ச்சிக்கான களம்தான் மூளையே தவிர அது அறிவுக்கான மையம் அல்ல. எது அறிவுக்கான மையம்? எது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அதுதான் மையம். அப்போ ஆத்மாவுக்கு உட்பொருளாக, பரமாத்மாவாக, தெய்வமாக இருக்கிறதே, அந்த தெய்வம்தான் அறிவு. அறிவே தெய்வம் சொல்வார்கள். தத் புருஷ என்கிறது சைவ சித்தாந்தம். தத் அல்லது சத் என்பது இறைநிலையை குறிக்கும். புருஷ என்பது அறிவை குறிக்கும். அப்போ அந்த சுத்த வெளியாகிய ஆதி சிவத்திலே 6 பண்புகள் அடங்கியிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று அறிவு. அவற்றிலே ஒன்று அறிவு. அந்த அறிவுதான் இயக்கத்தில் இயக்க சீர்மையாக, விதியாக அமைகிறது. தெய்வ நீதியாக, இயற்கை சட்டமாக அமைந்ததற்கு அறிவுதான் காரணம். அதை பற்றியெல்லாம் நாம இறைவிஞ்ஞானத்திலே பார்த்திருக்கிறோம். அதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ
நாம் புலன்கள் வழியாக பெறுகின்ற உணர்வுகள். ஒரு பொருளை பார்க்கிறேன் என்ற உணர்வு. இதை பார்க்கிறேன் என்று எப்படி சொல்கிறோம்? மூளையிலே அந்த காட்சி மோதுவதனால் மூளையிலே இருக்கின்ற திசுக்களின் மையத்திலும் இருக்கின்ற அறிவு. அதாவது கரு மையத்தில் அறிவு மையம் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு காந்த துகளுக்குள்ளும் மையங்களாக இருக்கும். அதாவது அணுக்களின் சேர்க்கையே தோற்றங்கள் தானே. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ். அதே போல உயிர் துகள்களின் சேர்க்கையே அமீபா முதல் மனிதன் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும். அப்ப சேர்க்கை எப்படி சேர்கிறது என்றால் 2 மையங்கள் இணைவது இல்லை, நெருங்கித்தான் இயங்கும். உதாரணமாக நம்ம நியூட்ரான் என்று சொல்கிறோம். இப்போ ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கங்களேன், அதுல 16 அணுக்கள் இருக்கிறதாக பேசுகிறோம். அப்போ 8 புரோட்டான் 8 நியூட்ரான், 8 புரோட்டான் 8 நியூட்ரான் அணுக்கள், 8 எலக்ட்ரான் அணுக்கள். இப்ப புரோட்டானும் நியூட்ரானும் என்ன செய்கிறது? மையத்தில் அமைகிறது. அந்த மையத்தை சுற்றி முதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான், அதுக்கு மேல அங்கே சேர முடியாது. ஒற்றை எலக்ட்ரான் நிற்காது. 2 எலக்ட்ரான் முதல் வட்டம். அடுத்த வட்டத்தில் 6 எலக்ட்ரான், 6 8 பிளஸ் புரோட்டான் 8 சேர்த்து 16 என்றும். நியூட்ரானும் 8 இருக்கு. அப்ப இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து மையத்தில் இருக்கிறதே, அப்படி சேர்ந்த முதல் சேர்க்கை ஹைட்ரோஜன். அதாவது 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான் 1 நியூட்ரான். இது முதல் சேர்க்கை ஹைட்ரோஜன். இந்த ஹைட்ரோஜன்ல அந்த மையத்துல 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நியூட்ரான் மையத்தில் இருக்கும், அதனோடு சேர்ந்து அருகிலே இருப்பது புரோட்டான். அப்ப ஒன்று நெருங்கி இருக்குமே தவிர கலந்து போவதில்லை. இதுதான் அடிப்படை. அப்போ அணு சேர்க்கையின் அடிப்படையிலேயே ஒன்றொன்று கலக்காத போது நம்ம கணவன் மனைவியே ஈருடல் ஓர் உயிர்னு பேசுறோமே. ஈருடல் ஈர் உயிர் தான். இந்த கற்பனை கருத்துக்களை சுமந்திருப்பதனால தான் ஒருவர் மற்றவரது பேதங்களை ஏற்க முடிவதில்லை. ஈர் உடல் ஓர் உயிர் சொல்லிட்டாங்க, நான் நினைக்கிறதான் அவர் நினைக்கணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்புறம் ஏன் நீ நினைக்கல நான் நினைக்கிறது அப்படின்னு தப்புதான். இப்போ இதெல்லாம் ஏதோ பிதற்றல்களை தவிர அணுவின் சேர்க்கையிலேயே புரோட்டான் நியூட்ரான் கலந்து போகவில்லை, நெருங்கித்தான் இருக்கின்றன. அப்போ அதன் இயல்பை மாற்ற முடியாது. புரோட்டான் தான், நியூட்ரான் தான், மாற்ற முடியாது. கணவன் தான், மனைவி தான், மாற்ற முடியாது. ஆண் உடலை பெண்கள் அறிய முடியாது, பெண் உடலை ஆண்கள் அறிய முடியாது. ரெண்டும் அறிந்து தாய்மானவன் ஆக வேண்டும் என்றால் ஞானியாக வேண்டும். அப்ப எல்லா தம்பதிகளும் ஞானியாகிவிட்டால் வேதங்களும் இல்லை, வேறுபாடுகளும் இல்லை, சண்டை சச்சரவுகளும் இல்லை. சரி, இப்படி சேர்ந்துதான் இயங்குகின்றதை தவிர அது கலந்து போவதில்லை. அதனால் இதே விதிப்படி, இதே இயற்கை சட்டத்தின்படி அறிவு ஆத்மாவில் மையம் கொண்டிருந்தாலும்
அதை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு காந்த துகளின் மையத்திலும் அறிவு குடிகொண்டிருக்கும். இந்த விதி மாறாது. துகள்களின் சேர்க்கையை எப்படி நம்ம தாயின் கர்ப்பத்தில் வளர்ச்சி பெற்றோம். ஒவ்வொரு காந்த துகளாக ஈர்த்து ஈர்த்து தானே திணிவு பெற்று உயிர் உடலாகி பருவுடலாகி பிரசவமாகிறோம். அப்போ காந்த துகள்களின் சேர்க்கையே திணிவே தவிர ஒரு காந்த துகள் அல்ல. இந்த உடல் முழுவதும் ஒரே காந்த துகள் அல்ல. சரி, அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவின் தன்மை. அதனால்தான் நினைத்த மாத்திரத்தில் உடல் முழுவதுமே பரவும் ஒரு அனுபவம். பார்த்த மாத்திரத்தில் அந்த காட்சியாகவே மாறி போகிறோம். திரைப்படத்துல அந்த காட்சியோடு லயமாகவில்லை என்றால் ரசிக்க முடியுமா? அது கலந்து போகிறோம் இல்லையா? எனவே அந்த அறிவு என்பது எங்கும் இருக்கிறது. புலன்கள் வழியாக பெறக்கூடிய உணர்வை அறிவுதான் அறிகின்ற திறமாக இருந்து நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் சுவைக்கிறேன் என்றெல்லாம் உணர்கிறது. எனவே அறிவு இல்லாத இடம் இல்லை. இப்போ பேருந்தில் ஏறுவதற்குள் அது புறப்பட்டு விடுமே என்ற அவசரத்துல, ஒரு பதட்டத்துல ஏறுகின்ற ஒருவர் அடுத்த பயணியின் காலை தெரியாமல் மிதித்து விடுகிறார். மிதிப்பட்டவர் கண் இருக்கான்னு கேட்கதில்லை, அறிவு இருக்கான்னு தான் கேட்கிறார். ஏன் அறிவு இருக்கான்னு கேட்கிறார்? ஏனென்றால் கண் பிணத்துக்கும் உண்டு, கண்கள் பிணங்களுக்கும் உண்டு. ஆனா வாழ்கின்ற மனிதர்கள் தானே கண்கள் மூலமாக பார்க்கிறோம், பிணங்கள் பார்ப்பதில்லையே. அப்ப எது பார்த்தேன் என்று உணர்கிறது? கண்கள் என்ற புலன் வழியாக அறிவுதான் பார்த்தேன் என்று சொல்கிறது, பார்க்கிறேன். அதனால் கேட்டார், அறிவு இருக்கிறதா? ஏன்னா கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. பேசியதே நான் இல்லை, கண்கள் தானே. நினைத்ததே நான் இல்லை, நெஞ்சம் தானே. சில காதல் பாட்டுல கூட தத்துவம் மறைந்தது பாருங்க. பேசியதே நான் இல்லை, கண் வழியாகவும் பேசலாம். நினைத்ததே நான் இல்லை, நெஞ்சம் தானே. எது? தாயின் நஞ்சு கொடியில் பிறந்த உடல், உடலின் மையம், அது நெஞ்சம். எனவே அறிவே நானா இருக்கிறேன். அறியும் திறன் உடையது அறிவு. அறியும் திறனே உணர்வாய் இருக்கிறது. உணர்வை வெளிப்படுத்தும் சிறப்புக்கு அறிவு என்றும் பெயர். சரி, இப்போ ஒரு குழந்தை பிரசவமான பிறகு இது யாருடைய சாயல் என்றெல்லாம் பேசுகிறோமே, யாருடைய சாயல்? அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி. இந்த மோல்டு எப்படி வந்தது? தாயின் கருப்பைக்குள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கின்ற வளர்கின்ற காலத்தில் இந்த வடிவம், இந்த உருவம் எப்படி அமைந்தது? யார் அமைத்தது என்று ஒவ்வொரு அம்சத்தையும் சிந்திக்கின்ற போதுதான் இயற்கையின் பேரியக்கம், மறைந்திருக்கின்ற ரகசியங்கள், அதிசயங்கள் நம்முடைய கணிப்புக்கு எட்டும். அந்த அறிவைத்தான் மூலம், ஆதி என்று சொல்லுகின்றோம். உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களுக்கும் அடிப்படை அறிவின் தரமாற்றமாகிய பதிவுகளை. ஏன்னா காந்தத்தில் தான் பதிகிறது. காந்தமாக மாறியதற்கு காரணம் அறிவாகிய சுத்தவெளி. அறிவு எழுச்சி பெற்று
ஆற்றாக உயிராக சுழல்கின்ற போது ஏற்படுவது காந்தலைகள். இந்த காந்த துகள்களின் சேர்க்கையே உயிர் தொகுப்பு. உயிர் இயக்கத்தில் இதே காந்தலைகளே சிதறுகின்ற போது அது பஞ்ச மாத்திரைகளாய் 5 புலன்கள் மூலம் பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், நுகர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அதே காந்தலைகளை ஈர்த்து மையப்படுத்திக் கொள்கின்ற போது அந்த அனுபவங்களின் தொகுப்பு சஞ்சித் கர்மா, பிராப்த கர்மா என்ற ஆத்மா. அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகளே மனம். அது மூளையில் தோன்றுகின்ற போது எண்ணங்கள். புலன்களில் ஊக்கம் தருகின்ற போது செயல்கள். இப்படி அறிவு என்பது அறியும் திறனுடையதால் இதுவரைக்கும் பிரபஞ்சத்தில் இயங்கி பெற்ற எல்லா அனுபவங்களும் உணர்வில் பதிந்திருக்கும். அறிவின் இயக்க ஒழுங்கினால் அந்த பதிவுகளுக்கு தகுந்தாற் போல 7 சம்பத்துக்கள் ஒவ்வொரு சந்ததியின் வாழ்க்கையிலையும் அமைகிறது. அந்த அறிவுதான் விதி என்றும் சொல்கிறோம். எனவே தலையை காப்பது தலை கவசமா, தலை விதியா? அது புரியாத மக்கள் தான் தலைக்கவசம் கட்டாயம் என்று சொல்றாங்க. தலைக்கவசம் அணிந்தவன் இறக்க மாட்டானா? இல்லை அணியவர்கள் எல்லாம் இறந்து கொண்டு இருக்கிறார்களா? ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி. அதிலே ஒரு வழி விபத்து, அவ்வளவுதான். எனவே இது ஒரு வியாபார உலகம். எதெல்லாம் வைத்து காசு பார்க்க முடியுமோ அதெல்லாம் சட்டங்களாகும், அவ்வளவுதான். ஆனால் வாழ்வையும் சாவையும் நிச்சயிப்பது விதி. ஏன்னா யாருக்கு பிறக்க வேண்டும் என்பதும் எப்போது பிறக்க வேண்டும் என்பதும் நம் கையில் இல்லை. பிறப்பும் இறப்பும் நம் கையில் கிடையாது. அடுத்த சனம் என்ன நிகழும் என்பது நம் கையில் கிடையாது. அது இருக்கின்ற அந்த விதி தெரியாத வரைக்கும் நாத்திகனும் இறைவன் என்ற பெயர் சொல்லவில்லை என்றாலும் இயற்கை என்ற ஒன்றை நம்பித்தான் ஆகணும், இல்லையா? பக்தன் கடவுள் என்றான், நாத்திகன் இயற்கை என்றான். ரெண்டும் ஒரே பொருள் தான். இந்த அறிவு தாய் தந்தை மூலம் வருகிறது. அவர்களுக்கு அவருடைய தாய் தந்தை மூலம் வந்தது. இப்படியே அறிவின் பயணத்தை பின்னோக்கி ஆராய்ந்து பார்க்கின்ற போது முதல் மனிதனிலே போய் முடியும். அதை விஞ்ஞானம் எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் என்கிறது. இந்து தத்துவம் ரதி மன்மதன் என்கிறது. கிறிஸ்தவ தத்துவம் ஆதாம் ஏவாள் என்கிறது. இப்படி ஏதோ ஒரு பெயர், ஒரு ஆண் ஒரு பெண், அவ்வளவுதானே. இந்த ஆண் பெண் என்ற இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்ற கேள்வி பிறக்கின்ற போது 5 அறிவை காட்டுகிறோம். 5 அறிவு எங்கிருந்து வந்தது? 4 அறிவு. இப்படியே பின்னோக்கி போகின்ற போது கடைசியில உயிர் என்ற நிலையில வந்து நிற்கும். அந்த உயிர் எங்கிருந்து தோன்றியது? பஞ்சபூதங்கள் என்று கிடைக்கும். பஞ்சபூதங்களிலே நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவு 2, 1 வெண். விண்ணுக்கு மூலம் இருப்பு என்ற அறிவு. இப்படி இந்த அறிவின் வளர்ச்சி தான் வாழ்க்கை. இந்த அறிவின் வளர்ச்சி தான் தலைமுறை இடைவெளி கூட. இன்றைக்கு தலைமுறைகள் இடைவெளி இது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல குடும்பங்களில் சிக்கல்களுக்கு காரணம் என்ன என்றால், தாய் தந்தை குழந்தைகளை வளர்க்கிறோம், பலவற்றை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால்
ஒரு 15 வயதுக்கு பிறகு அந்த குழந்தை சுயமாக சிந்திக்க தொடங்கிவிட்ட பிறகு அவருடைய அறிவின் வேகம் தாய் தந்தையின் அறிவை விட பல மடங்கு அதிகம். அப்ப குழந்தைகள் வளர்ந்த பிறகு 15 வயதுக்கு பிறகு நம் நாம் எடுக்கின்ற முடிவை விட குழந்தைகளின் முடிவு சரியாக இருக்கும். உணர்ச்சி வயப்பட்டால் 2 பேருமே தப்பா தான் நினைப்பாங்க. அப்ப எங்கே உணர்ச்சி வேகம் வருகிறதோ, அங்கே அமைதியில் உள்ளவர்கள் சாந்தப்படுத்துவதும், அறிவுரை சொல்வதும் அவசியம். அப்போ குழந்தைகளும் நமக்கு அறிவுரை சொல்லலாம். நாமும் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லலாம். அதாவது ஒரு முறை நம் குழந்தைகளை வீட்ல திட்டுறோம், அடிக்கிறோம், எல்லாம் செய்றோம். அதுவும் காலையில பள்ளிக்கு போகக்கூடிய அந்த அவசரத்துல அவங்க நிதானமா வேலை செய்ற போது, நம்ம கண்டிக்காத வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். அப்படி என்னுடைய மகன் 4 வயசு. இல்ல 4 வயசு இல்ல. 4ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்போ காலையில கிளம்புவதற்கு அவன் வழக்கம் போல சோம்பேறித்தனமா செய்ய நான் வந்து திட்டி, பிறகு அவன் தயார் பண்ணி விட்டுட்டு, பிறகு நான் தயார் பண்றபோது, நான் கண்ணாடிய பார்த்து தலை சீவிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், "இந்த முகத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கணும் கண்ணாடியில" என்ன. ஒரு 4 ஒரு 7, 8 வயசு கூட இருக்காதுங்க. ம். நான் கோவப்பட்டபோது இந்த முகத்த கண்ணாடியில பார்த்துக்கணும்னு அவன் எனக்கு அட்வைஸ் பண்றான். எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதாவது நாமும் சிரமத்த பேச்செல்லாம் செய்றோம். இருந்தாலும் அவனை நல்வழிப்படுத்தணும் என்றதுக்காக கொஞ்சம் சினந்து கொண்டா, அவன் எனக்கு என்ன சொல்றான், "இந்த முகத்த நீ கொஞ்ச நேரம் முன்னாடி கண்ணாடியில பார்த்திருந்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப ரசிக்கிறியா?" என்று அவன் என்ன கேட்டது கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. இதுபோல குழந்தைகளும் நமக்கு அறிவுரை சொல்ல முடியும். ஞானத்தை போதிக்க முடியும். அதை ரசிக்கணும். நான் சொன்னேன், "நான் அது நல்லா தான் இருந்திருக்கும். நீயே அது ஒழுங்கா நேரத்துல எந்திரிச்சு சரி பண்ணல. நீ பண்ணாதனால தானே எனக்கு கோவம் வந்தது. மாரி காட்டின." அப்படின்னு சொன்னேன். இப்படி எ அனுபவங்கள் எல்லோருக்கும் பொதுவானது. எங்கே உணர்ச்சிகள் ஓங்குகிறதோ, அங்கே அறிவு கொஞ்சம் அப்சென்ட் ஆயிடும். எனவே உணர்ச்சி வயப்பட்டவர்களுக்கு சாந்தமாக உள்ளவர்கள் அறிவுரை சொல்ல முடியும். இது தாய், தந்தை, குழந்தைகள் என்று பேதம் பார்க்கக்கூடாது. யாரும் யாருக்கும் அறிவுரை சொல்லலாம். சரி. இதுல ஏன் சில நுட்பங்கள் தேவைப்படுகின்றன என்றால், உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை. இப்போ ஒரு 16, 17 வயதிலேயே ஆண், பெண் கவர்ச்சியிலே ஒரு நட்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். இது நிரந்தரமாகுமா என்று யோசிக்கணும். அவங்களுக்கு அது தெய்வீக காதலா தெரியும். ஆனா, அது இந்த வயதுக்கு அது தேர்வு செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல பெற்றோர் கண்டிக்கிறாங்க. அதுவே 20, 25 வயதில் ஒரு நட்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நட்பாகத்தான் இருக்கும். ஏன்னா, அது அறிவின் பக்குவத்தில், சிந்தனையில் நமக்கு இது வாழ்க்கை துணை பொருத்தமாக இருக்கும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நட்பு. இப்படி எந்த பருவத்தில் எந்த அனுபவம் தோன்றுகிறதோ, அதை நிராகரிப்பதா, ஏற்றுக்கொள்வதா என்பதற்கெல்லாம் இயற்கை பற்றிய, அறிவை பற்றிய ஒரு சிந்தனையும், தெளிவும், அனுபவம் இருக்கணும். எனவே இயல்பறிவு பிள்ளைகளிடம் அதிகம். அனுபவ அறிவு பெற்றோரிடம் அதிகம். இந்த 2க்கும் உள்ள இடைவெளி தான் ஜெனரேஷன் கேப். அப்ப அனுபவத்தை கொண்டு இயல்பறிவை சீர்படுத்தலாம். இயல்பறிவு அனுபவங்களை மதித்து பயன் கொள்ளலாம். அப்போ அந்த ஜெனரேஷன் கேப் இருக்காது. அதைத்தான் சொல்லுவாங்க. தோளுக்கு மேல வளர்ந்தால் தோழன் அப்படிம்பாங்க. நட்பாக பழகினால்தான் சிகரெட் பிடிப்பதற்கு முன்பே இது நல்லதான்னு கேட்பான். இல்ல ஒரு சூழ்நிலையில்
நண்பர்களின் வற்புறுத்தலில் ஒரு சிகரெட் புகைத்து விட்டால் கூட வீட்டுக்கு வந்த உடனே அவன் கம்பல் பண்ணினா ஒரு சிகரெட் போய் பிடிச்சேன் என்று சொல்லுவோம். அப்ப அந்த சுதந்திரம் இல்லை என்றால் குழந்தைகள் செல்லுகின்ற தவறுகள் ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். குழந்தைகளுக்கும் நமக்கும் இடையிலே நட்பு இருந்தது என்று சொன்னால் முதலில் நமக்குத்தான் தெரியும். நம்ம இடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இதெல்லாம் அறிவின் பயன்பாடு. ஏன் அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூலம் தெய்வம் என்பது மட்டுமல்ல, அந்த அறிவின் இயக்கம்தான் வாழ்க்கை. அதுதான் குடும்பம், உறவு, நட்பு, உலகம் எல்லாமே. அறிவு முழுமை அடைந்து விட்டால் மேற்கொண்டு வளர வாய்ப்பில்லை. எந்த அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை. பெய்த மழை நீர் ஆறு, நதி, ஓடை, வாய்க்கால் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பல ஆறுகள் இணைந்து பெரிய நதியாக போய் கடலில் சங்கமாகிறது. ஆனால் கடல் நீர் எங்கேயும் ஓடுவதில்லை. அப்படி என்றால் நதி ஏன் ஓடியது, கடல் ஏன் ஓடவில்லை? இது போன்ற சில கேள்விகளுக்கு நாம் விடை அறிகின்ற போதுதான் அறிவை பற்றிய ஒரு விளக்கம் முழுமை பெறும் என்பதனால மேலும் ஒரு வகுப்பு இந்த அறிவை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால அடுத்த அமர்விலே தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. நிறைய என்று இந்த ஞானஜாலன்ற தத்துவத்திலே கற்றிருக்கின்றோம். இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அன்பர்கள் எனக்கு நிறைய கேள்வி இருக்கிறது ஐயா. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேட்கலாம். ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. இந்த சொல்லுங்க ஐயா. தந்தை தாய் ஈர்வீரம் இணைந்த அந்த கவிதையில ஐயா, இப்ப முதல்ல சிவகாந்த உடல் காந்த உடல் அது தாயின் சிவகாந்தத்தை இழுத்து இணைத்து உயிருடலாக மாறுகின்றது என்று சொன்னீங்க ஐயா. அந்த உயிருடல் தான் பின்பு உடலாக மாறுகின்றது. அந்த உயிர் உடல் ஆன பின்பு அந்த உயிருடல் நீங்க சொன்னீங்க ஐயா, அந்த அப்பொழுதுதான் மருத்துவத்திலே அந்த கருவுருவானதை உயிர் இயக்கம். ஆமா. ஆனா அது என்ன உயிராக இருக்கு, அது உயிராக மட்டுமே இருக்கின்ற சிறுவாக முன்பு உயிராக இருக்கின்ற போது அது விஞ்ஞானத்தின் நீளம் பருமன் காலம் தோன்ற அளவுக்கு வருமா ஐயா? அதை கண்டுபிடிக்கல. அதாவது அந்த இயக்கத்தை வைத்து அல்ட்ரா சவுண்ட் ஏதோ ஸ்கேன் பண்றாங்களே, அந்த ஸ்கேன் மூலமாகத்தான் சொல்றாங்களே தவிர அதை பார்க்கல. அவருடைய எஃபெக்ட் அந்த கருவான குழந்தை அதனுடைய இயக்கத்தை வைத்துதான் உண்டாயிருக்குன்னு சொல்றாங்களே தவிர உயிரை பார்த்து சொல்லல. உங்க ஏதோ ஸ்கேன் எடுத்து பார்த்துன்னு சொல்றாங்க. இப்போ அந்த அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னா அந்த துடிப்பு தெரியும், அதை வச்சுதான் கருவா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுவே ஒரு சின்ன கட்டியா இருந்ததுன்னா துடிப்பு இருக்காது. அப்போ அது கரு இல்லை கட்டி என்று சொல்லி அதை அறுவை சிகிச்சை செய்யணுன்றாங்க இல்லைங்களா? எவ்வளவு புரிந்திருக்கவில்லை. அப்ப அந்த கருவில இருக்க அந்த வைப்ரேஷனை வச்சுதான் அனுமானம் தான். நாம என்ன மருத்துவம் படிச்சங்க ஐயா. அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஏதோ அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் என்னவோ சொல்லுவாங்க. அப்போ அந்த அதிர்வுகளை வைத்து தான் அங்க கணக்கெடுக்க முடியுன்றது அனுமானம், அவ்வளவுதான்.
ஏன்னா மருத்துவர்களிடத்துல கேட்டா இதுக்கு ஒரு இன்னும் ஒரு அனைத்தரமான விடை கிடைக்கலாம். எப்படி அவங்க எடுக்கிறாங்க பார்ப்போம். அடுத்த யாரையாவது சந்திச்சா நான் கேட்டு பார்க்குறேங்க. மருத்துவரை சந்திக்கிற போது எப்படி இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு போய் கேட்டு பார்க்கலாம். நான் யோசிச்சேன் ஐயா, அந்த விந்து முட்டையை முனைந்து ஒரு கரு தோன்றி அந்த கரு கொஞ்சம் வளர்ந்த பின்புதான் அதை அவர்களுடைய கருவிக்கு வருவதாக்க முடியும் யோசிச்சேன். ஆமா, கரு வளர்கின்ற போது உயிருடலாக மாறுகிறது. அப்ப உயிருக்கு இயக்கம், ஆமா இயக்கம் இருக்கும். அந்த இயக்கம் வருகின்ற போது சத்தம் வரும் இல்லையா? அப்ப அதான் அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஐயா, இது போன வகுப்போட தொடர்பட்டது. அப்ப அந்த காந்த துகள்கள் சேர்ந்து உயிர் துகளாக மாறுகின்றது. அந்த உயிர் துகளாக மாறுவதற்கு அதுக்குரிய அந்த சூழ்நிலைகள் முன்பு அதனுடைய ஈரப்பதனோ அந்த தன்மை, வெப்பம், மற்ற நட்சத்திரங்களுடைய அந்த கதிர்வீச்சு, அவைகள் அந்த சூழ்நிலைகள் சரியாக அமைகின்ற போதுதான் இந்த காந்த துகள்களாக மாறுகின்றது. பிறகு அந்த உயிர் துகள் தான் பின்பு உயிராகி அதுல இருந்து காந்தம் வருகின்றது, ஜீவகாந்தம் உருவாகின்றது. இப்ப இந்த காந்தம், அதாவது ஐயா, ஜீவாந்த துகள் தான் உயிராகி உயிர் சுழற்சியில் அந்த ஜீவாந்த துகள்களை வெளிப்பட்டு தன்மாற்றமாக. ஆமா ஆமா அதுதான் நான் சொன்னேன் ஐயா. இப்ப இந்த காந்தம் அந்த காந்த துகள்கள் உயிர்த்துகளாக மாறுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த அதுக்குரிய சூழ்நிலை இல்லாவிட்டால் உயிரற்ற கூட்டு காந்த துகள் கூட்டு ஒன்று இருக்காது ஐயா. அது எல்லாம் போக முடியாது. ஏன்னா காந்த துகள் குவிப்பு தானே உயிர் துகளாக மாறுது. காந்தம் என்பதே ஒன்றொன்று ஈர்த்து பிடிப்பது தானே. காந்தத்தின் இயல்பு லைக் போல்ஸ் ரிப்பல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ், நார்த் சவுத் என்று இணைந்து போகும். அப்போ காந்தத்தின் தன்மையே இணைத்தல் தான். அதனால இணைந்து அணுவாகிறது, உயிராகிறது. ஆனா சுழற்சியில அது வீசப்படுகின்ற போது அதே துகள் அந்த கூட்டில இருந்து பிரிந்து தன்மாற்றமாகிறது. இப்போ நாம ஏன் நமக்கு முதுமை வருகிறது அப்படின்னா, இந்த பூமியின் சுழற்சியில நம்மிடத்தில இருந்து நம்ம கண்களுக்கோ உணர்வுக்கோ தெரியாமல் ஒவ்வொரு சனமும் ஒரு பகுதி ஜீவாந்த துகள்கள் நம்ம விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் முதுமை வருது. நம்ம விட்டு ஜீவாந்த துகள் வெளியே போகலன்னு சொன்னா முதுமையே இருக்காது, மரணம் இருக்காது. அப்ப பூமியின் சுழற்சியின் காரணமாக நம்மிடத்திலிருந்து உயிர் துகள் வெளியே வீசப்படுகின்றன. இது நிரந்தர செலவுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோமே, தவிர்க்க முடியாத செலவு. அந்த செலவின் காரணமாக அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு நம்ம உணவு மூலமாக செரிமானம் செய்து ஜீவன் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய திறம் குறைகின்ற போது நடுத்தர வயதிலே நமக்கு அந்த உயிரின் செலவு அதிகம், அதாவது உயிரினுடைய இழப்பை ஈடுகட்ட முடியாமல் போற போது இருப்பு குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் இருப்பு முடிகின்ற போது மரணம் சம்பவிக்கும். உயிரின் வரவு செலவு கணக்கு தானே வாழ்க்கை. சரிங்களா? சரி ஐயா, நன்றி ஐயா. வேறு நண்பர்கள் ஏதாவது கேள்வி? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஒரு கேள்வி இல்லை. சிந்திக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு சிந்தனை வந்தா தான் கேள்விகள் வரும். ஐயா, நாங்கள் அப்ப நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல்
வகுப்பு 30 4 என்ற தலைப்பிலே பல சிறந்த சிந்தனைகளை எமக்கு வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்போம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,